ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு வந்து 43ஆவது நாள் வந்து ஊசி போடலான்னு அப்படின்னு நர்ஸ் வந்து நேத்து வந்து ஹஸ்பண்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவரும் சொல்லியிருந்தாரு. அவர் சென்னையில இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஒரு அண்ணன்ட்ட வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவங்களும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. சரி காலைல எழுந்து வேலைலாம் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு, சமைச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சரி ஹாஸ்பிட்டல் போலான்னு பார்த்தா, பாப்பாக்கு உடம்பு ஃபீவரா இருந்துச்சு. சளியும் பிடிச்சிருந்து. நைட்டு ஃபுல்லா அழுந்துகிட்டே இருந்தேன். தூங்கவே இல்ல நேத்து நைட்ல நானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி போ வேணான்னு சொல்லிட்டு நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். பாப்பாக்கு ஃபீவரா இருக்குன்னு சொன்னோனே, அவங்க அடுத்த வாரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த அண்ணன் காலைல ஃபோன் பண்ணாங்க. மெனக்கா கிளம்பிட்டியான்னு கேட்டாங்க. இல்லண்ணா பாப்பாக்கு ஃபீவரா இருக்கு. நர்ஸ் அடுத்த வாரம் போட்டுக்க சொன்னாங்கண்ணான்னு சொன்னேன். இல்ல நம்ம எதுக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போனோனே அவங்க சிரப் குடுத்தாங்க. பிரைவேட்ல குடுக்குறதோட ஜிஹெச்ல குடுக்குறது மருந்து டக்குன்னு கேட்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க சிரப் அதாவது ஃபீவர் சிரப் குடுத்தாங்க. அது பாப்பாக்கு போட்டுருக்கேன். ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் காமிச்சுட்டு வந்தது சளி சிரப் போட்டிருக்கேன். பாப்பா இப்ப நார்மலா இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.